Hello, vanakkam. Welcome back to my channel. Today, I want to talk about one of the most important topics that life will teach us: boundaries. நமக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இது சரி, இது சரியில்லை, இது எனக்கு ஓகே, இது எனக்கு ஓகே இல்லை, அப்படி அப்படின்னு நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கோர் ஐடென்டிட்டி. நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர். நம்மக்கிட்ட ஒருத்தர் எப்படி பேசலாம், ஒருத்தர் எப்படி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணலாம், அதுக்குன்னு நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர் இருக்கணும். இப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குமில்ல. உங்கள் ஆஃபீஸ்லன்னா நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஆர்கனைசேஷன், ஈவன் சொசைட்டியில் கூட ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிஹேவியர் இஸ் அக்செப்டபிள், இந்த மாதிரி பிஹேவியர் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். எந்த மாதிரியான பிஹேவியர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க, எந்த மாதிரி பிஹேவியர் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. That is your boundaries. In the boundaries, in the core boundaries that you have, and reinforcing them, that is what makes you strong, and that is what makes your sense of self-worth strong. நமக்கு நம்ம மேலே மதிப்பு வர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம பவுண்டரிஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் காரணம். அண்ட் லவ்விங் யுவர் செல்ஃப் மீன்ஸ் ஹேவிங் தீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். உங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பவுண்டரிஸ் வைக்காமல் இருந்தீங்கன்னா யூ ரியலி டோன்ட் லவ் யுவர் செல்ஃப். இஃப் யூ லவ் யுவர் செல்ஃப் யூ வில் செட் பவுண்டரிஸ். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பவுண்டரிஸ் வைப்பீங்களா இல்லையா? அந்த குழந்தைய மேலே இன்னொருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு பவுண்டரிஸ் இருக்கும் இல்லை. அது யாராவது மீறிட்டிங்கன்னா கோபம் வரும் இல்லைங்களா? அது நீங்கள் அனுமதிப்பீங்களா? இல்லை. அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய பவுண்டரிஸ், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். எங்கிட்ட யாரோ பேசுகிறதா இருந்தால் இந்த மாதிரி பேசலாம், வேறு மாதிரி பேசிட்டாங்கன்னா எனக்கு அது ஒத்து வராது, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம், நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். எங்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணலாம், என்கிட்ட இப்படி நடந்துக்கலாம், ஆனால் வேறு மாதிரி நடந்துட்டாங்கன்னா அதை நான் ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரி நடக்கிறவங்க எனக்கு தேவையே இல்லை, அவரே ஏன் வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சரின்னு படுதோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். உங்களுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்டு எனக்கு இருக்கிற ஸ்டாண்டர்டு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சரின்னு படுறது என்னமோ அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி யூ நீட் டு அப்ஹோல்ட் இட் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக எரோடு பண்ணி போகக்கூடன்னு ஒன்று தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ். நிறைய டேர்ம்ஸ் சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட பேரில், அன்போட பேரில், ரிலேஷன்ஷிப்ஸோட பேரில், பவரோட பேரில் எல்லாத்தும் நிறைய தடவை நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ், நம்மளோட பவுண்டரிஸ் வில் கெட் eroded. People will take away our boundaries. People will step all over us. நம்ம மேலே க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நமக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காம நம்மளை மீறி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி நடந்ததை பற்றி நான் திருப்பி யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்ன படுதுன்னா, இட் ஆல்வேஸ் ஹேப்பன் பிகாஸ் ஐ allowed it. I thought my relationship with that person is more important than my values. நானும் அவருக்கும் இருக்கக்கூடியனா என்னோடய ஃபேமிலி மெம்பராக இருந்தால் ஃபேமிலி பீஸு, அந்த கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் போகிறது, என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, இந்த மாதிரி வாட் எவர் வாஸ் அவர் ரிலேஷன்ஷிப், தட் ரிலேஷன்ஷிப் வாஸ் வர்த் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ தென் மை ஓன் செல்ஃப் ரெஸ்பெக்ட். தட் வாஸ் கம்ப்ளீட்லி ராங். அது தப்பு, முழுமையாக தப்பு. நம்மளுடைய சுயமரியாதைக்கு மேலே எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நமக்கு நம்மளோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ப்ரைமரி ரிலேஷன்ஷிப். மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கோம். நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிட்டு நேற்று வரைக்கும் இல்லை இன்றைக்கி வரைக்கும் எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட், இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னு பரவாயில்ல. உங்களுக்கு உண்மையிலே என்ன தாங்க முடியும், என்ன உங்களால் தாங்க முடியாது, இது நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டு ரூத்லெஸ்லி என்ஃபோர்ஸ் திஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், ரூத்லெஸ்லி என்ஃபோர்ஸ் திஸ் பவுண்டரிஸ். இது பண்ணும்போது நிறைய பேர் உங்களை விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நிறைய பேரை நீங்களே விட்டுட்டு போயிடுவீங்க. தீஸ் பீப்புள் வில் ஃபாலோ ஆஃப். நேற்று வரைக்கும் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் ஒன்றும் பிரச்சனையிலும் ஒத்துட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கோபமாக இருப்பாங்க, அப்புறமா பேசுவாங்க அப்படின்னு இருந்தவங்க, when you start really enforcing those boundaries, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு வேண்டான்னு நீங்கள் போகும்போது they will feel like நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, நீங்கள் பழைய மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்ப ரூட் ஆகிட்டீங்க, நீங்கள் ரொம்ப 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 என்ன திமிர் ஆகிட்டீங்க, நான் என்ன சும்மா தானே சொன்னேன், நான் என்ன ஜோக்காக தானே சொன்னேன், என்ன ஒரு ஜோக்கெல்லாம் தாங்க முடியாதா, அப்படி இப்படின்னு 1000 வழியாக they will try to attack us for respecting our boundaries. நம்மளோட பவுண்டரி மேலே நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு நிறைய பேர் நம்மளை அட்டாக் பண்ண வந்துடுவாங்க. They will act as if having boundaries is wrong. Having boundaries is not wrong. Not respecting a person's boundaries, that is where the wrong lies.
நமக்கு ஸ்ட்ராங்காக சிக்னிஃபிகண்ட்டாக கிளியராக கான்க்ரீட்டாக பவுண்டரிஸ் இருக்கிறது வந்து தப்பே இல்லை, அப்படி இருக்கணும் தான். அதை மீறி போகிறதுக்கு ஊர் உலகத்தை எல்லாம் அனுமதிக்கிறது தான் தப்பு. ஆனால் அந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு ரொம்ப சாஃப்டான இண்டிவிஜுவலாக இருக்கும்போது நம்மளே ரொம்ப அத்துமீறி நிறைய அவங்க பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம வந்து நம்மளோட வேல்யூஸை இன்ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வேண்டதெல்லாம் நம்மக்கிட்ட ஈஸியாக கிடச்சிட்டே இருந்தது. இப்போ வந்து நமக்கு புதுசாக ஒரு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியல, அவங்க பிடிச்ச மாதிரி பேச முடியல, அவங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியல, நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறோம், ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அப்படின்னா நிறைய பேரால் இதை தாங்க முடியாது. அவங்க நிறைய ரெசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நிமிஷம் நம்ம என்ன யோசிக்கணும்னா, அவங்களே விட நமக்கு முக்கியம் நம்ம தான். நமக்கு நம்மளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு தான் மிக முக்கியம். நம்மளே வந்து நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம இவங்க எல்லாருக்கும் சாதகமாக இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்மளோட பவுண்டரி க்ராஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒருத்தரை அனுமதிக்கும் போது we are truly disrespecting ourselves. நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் அவங்க நம்மளை அவமதிச்சு போகட்டும், பரவாயில்லை, they are more important than we are, they are worth more than we are, this relationship is worth more than my self respectன்னு நம்ம நினைக்கும் போது தான் இந்த மாதிரி ஆள்களை நம்ம மேலே ஏறி குதிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். have strong boundaries, அதில் தப்பே இல்லை. whatever makes you feel good in life, உங்களுக்கு சரின்னு படுறது, உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல் டிக்னிஃபைடுன்னு படுறது, அதுதான் உங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி people will rise up. Those who genuinely love you will rise to your standards. Those who don't love you, those who are just with you for benefit, they will go away. உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்கிறவங்க, உங்கள் மேலே உண்மையான மரியாதை இருக்கிறவங்க உங்களோட பவுண்ட்ரிஸை வந்து மதிப்பாங்க. நீங்கள் புதுசாக உங்களோட பவுண்ட்ரி என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாட் எவர் இஸ் தேர் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், அவங்களே மாற்றிக்கிட்டு தே வில் ரெஸ்பெக்ட் யுவர் பவுண்ட்ரிஸ். தே வில் ஷோ தட் யூ ஆர் worthy ஃபார் தெம். உங்களுக்கு மரியாதை இருக்குது, உங்களை நான் மதிக்கிறேன், உங்களோட ப்ரெசன்ஸ் எனக்கு முக்கியம்னு அவங்க தே வில் டிசைட் இட் அண்ட் தே வில் ரெஸ்பெக்ட் யுவர் பவுண்ட்ரிஸ். தோஸ் ஆர் த பீப்புள் வி கேன் கீப் இன் லைஃப். மற்றவங்க அவங்க உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பயனுக்காக ஈஸியாக உங்ககிட்ட என்ன பண்ணாலும் பரவாயில்லைன்றதுக்காக they were just with you, they were never truly there for you. உங்களே ஒரு உண்மையான உங்களுக்காக அவங்க இல்லை, they were just there for an easy person. அவங்க உங்களை விட்டு வேறு ஈஸியாக இருக்கிற யாருக்கிட்டோ போயிடுவாங்க. நீங்கள் ஈஸியாக இருக்காதுங்க. be hard, be difficult, have strong uncompromising boundaries. அந்த பவுண்ட்ரிஸை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு மீறது யாராக இருந்தாலும் அப்பப்போ ப்ரொப்போர்ஷனேட்டாக யூ ரெஸ்பாண்ட் டு இட். அது மீறக்கூடாதுன்னு பி வெரி வெரி கிளியர். தட் இஸ் ஹவ் யூ ஆனர் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறது, ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அப்படி தான். உங்களுக்குள்ளே என்ன, நீங்கள் கடவுள் நம்புறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது. அந்த கடவுளை வந்து அவமதி பண்ணிக்கிட்டு மற்றொருத்தரையோ இன்னொரு கடவுளையோ போய் நீங்கள் மதிக்கிறதில் எந்த புனிதமும் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை உங்களை தான் முதல்ல மதிக்கணும். இங்கே தான் கடவுள் இருக்கார், இங்கே கிடைச்ச இந்த வாய்ப்பு, இந்த வாழ்க்கை தான் வந்து பெரிய ஒரு இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் காட். we need to respect this, and when we respect and honor ourselves, those who are true to us will stay with us. நம்மளோட லைஃப் ரொம்ப மச் மோர் பீஸ்ஃபுல் ஆகிடும், பேலன்ஸ்ட் ஆகிடும். நம்மளை மதிக்காதவங்க எப்படியோ பேசுகிறவங்களையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு we don't get anything out of it. அதிலிருந்து கான்ஸ்டன்ட் ஹார்ட் பிரேக், கான்ஸ்டன்ட் சேட்னஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜெனுவின் ட்ரூ மொமெண்ட் ஆஃப் பீஸ் நமக்கு இருக்காது. பட் வென் யூ என்ஃபோர்ஸ் யுவர் பவுண்ட்ரிஸ், த ரைட் பீப்புள் வில் ஸ்டே வித் யூ, த ராங் பீப்புள் வில் லீவ். ப்ளீஸ் லெட் தம் கோ. நம்ம லைஃப்பில் நமக்கு ரைட் நபர்கள் மட்டும் போதும். மற்றவங்க யாராக இருந்தாலும், அவர் எந்த மாதிரியாக இருந்த ஆளாக இருந்தாலும் சரி, இஃப் தே ஆர் நாட் அ ரைட் ஃபிட் ஃபார் அஸ், அவங்க நம்மளோட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹாவ் ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ், லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் உங்கள் கூட பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இருந்திருக்கீங்க. நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்துருக்காங்க, நீங்கள் தாண்டினதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. உங்கள் மேலே நீங்கள் மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம் எல்லாம் வச்சுடுங்க. அன்பு நிறைய கொட்டிடுங்க, நிறைய ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ் வச்சுடுங்க. கிவ் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அண்ட் தேட் இஸ் ப்ரிசைஸ்லி how you honor yourself, how you bring true peace into life. நல்ல நபர்கள், நமக்கு சேர்ந்த நபர்களை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு that is how you do it. Have strong boundaries, have strong high standards. உங்களோட ஹை ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்றவங்களை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. உங்களோட ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் என்னங்கிறது எல்லாருக்கும் புரிய வச்சுடுங்க and enforce those standards. It's not about being angry, it is about being firm.
அண்ட் டிக்னிஃபைட் அண்ட் பொலைட். நீங்கள் இப்போ டிக்னிஃபைடாகவே சொல்லிக்கலாம், இது இத்தனை நாள் அப்படி இருந்துச்சு, இன்னுமே அது நடக்காது, எனக்கு இது ஒத்து வராது, உங்களோட வேல்யூ வேறு என்னோட வேல்யூ வேறு அப்படின்னு நம்ம வழி நம்ம போயிட்டு இருக்க வேண்டாம். தேட் இஸ் ஹவ் வி ட்ரூலி என்டர் அன் எரா ஆஃப் பீஸ். நமக்கு யாரையும் தேவையில்லைங்க, நமக்கு நம்மள இருந்தாலே போதும். அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே இருந்து வரணும், அந்த பீஸ் நமக்குள்ளே இருந்து வரணும். whomever is truly meant for you will respect your boundaries. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட பவுண்ட்ரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களோட பவுண்ட்ரிஸுக்கும் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி எல்லோரையும் நடக்க வச்சுடுங்க. ஹாவ் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நீங்களும் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துடுங்க. that is true life, that is a true peaceful beautiful life. That is how we grow. Thank you so much for watching and hope this was of some use to you. Bye bye.